மீனராசிக்காரங்க அவங்க வந்து பணம் வைக்கிற பீரோ, லாக்கர், பணப்பெட்டி, பணம் வைக்கிற ஒரு இடம், இல்லை பூஜை ரூம், இந்த மாதிரி இடத்துங்களில் ஒரு தங்க காயின், தங்க காசு, அது 1 கிராமோ 1/2 கிராமோ 10 கிராமோ அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கி, மஞ்சள் கலர் ஒரு துணி வாங்கி அந்த மஞ்சள் கலரில் அந்த வெள்ளி காசை மட்டும் வச்சு ஒரு முடிச்சு போடணும். ஒரு மூட்டை மாதிரி கட்டணும். முடிஞ்சால் 4-5 வெள்ளி காசு தங்க காசுங்க கூட வாங்கி வைக்கலாம். நான் சொல்கிறேன், ஒரு வெள்ளி காசு தங்க காசை வச்சு மஞ்சள் கலரோட துணியில் மூட்டை மாதிரி கட்டி அங்கே அந்த மூட்டை முடிச்ச வைக்கும்போது பணம் வரும். இது 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 பண்ணால் கண்டிப்பாக பணம் வரும் சார். அதே மாதிரி பெரிய பெரிய குருமார்களை வணங்குவதும், ஜீவ சமாதிகளுக்கு போகும்போதும் இவங்களுக்கு வந்து பணம் வரும். இவங்க ஒரு முடிவு எடுக்கிறப்போ, ஆணாக இருந்தால் அவங்க கணவனாக இருந்தால் அவங்க மனைவி கிட்ட ஒரு முடிவு வந்து கேட்கலாம். மனைவியாக இருந்தால் கணவன் கிட்ட கேட்கலாம். இந்த மாதிரி கணவன் மனைவி சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த முடிவு இவங்களுக்கு வந்து ஜெயமாகும். மீனராசிக்காரங்க மேஷத்துக்குலாம் நிறைய சொன்னீங்க, மீனத்துக்குலாம் வரும்போது ரொம்ப கம்மியா சொல்றீங்க. அப்படியா சார்? இப்போ மீனராசிக்காரங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச சாமியோட படம், அதாவது சாமினா நம்ம வந்து குருமார்கள் சார்ந்து, இப்போ வந்து பைரவர் இல்லை, பேர் என்னது, பாபாஜி, அந்த மாதிரி வந்து குருமார்கள் சார்ந்த ஜீவ சமாதி சார்ந்த படம் கிடைச்சிதுன்னா அதை வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை, நான் வந்து இதை ஜீவ சமாதியெல்லாம் வணங்கலை, நான் வெறும் முருகர் சிவன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க தாத்தாவோட ஃபோட்டோ வந்து சின்ன ஒரு பாஸ்போர்ட் சைஸில் அவங்க சட்டை பாக்கெட்டில் இருக்கிறப்போ, லேடிஸ் இருந்தால் பர்ஸில் வச்சுக்கலாம், ஜென்ஸ் இருந்தால் எப்பவுமே சட்டை மாற்றும் போது அந்த அந்த அவங்களுக்கு குறிப்பிட்ட பொருளோடு வச்சுருந்து மாற்றுவாங்க. என்னென்னா அவங்களுக்கு தேவையான சில எவிடன்ஸ், ஆதார் கார்டு, லைசன்ஸு அதெல்லாம் வைக்கிற இடத்துல ஒரு பாஸ்போர்ட் சைஸு அவங்க தாத்தாவோட அப்பாவோட அப்பா ஃபோட்டோ அதை வச்சுக்கும் போது பண்ணிக்கலாம். அந்த அந்த படம் வந்து பாஸ்போர்ட் சைஸில் வச்சுக்கோங்க, கட்டாயம் பணம் வரும். பொதுவாக மீனராசிக்காரங்க கோயில் சுத்தம் பண்ணுறாங்கல்ல, கோயில் சுத்தம் பண்ணும் போது அதில் அவங்க கலந்துக்கலாம். இல்லை நம்ம அப்படிலாம் செய்ய முடியாது, நம்ம வந்து ஒரு பெரிய நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அங்கே ஏதோ ஒரு குப்பை கிடக்கும், ஏதோ கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுதோ அதை எடுத்து பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டியில் டஸ்ட்பினில் போடும்பொழுது கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு பண வரவு உண்டாகும். அதே மாதிரி அங்கே ஏதாவது உங்களால் முடிஞ்சால் ஒரு உழவார பணி செய்யலாம். அது அப்படி செய்யும்போது கட்டாயம் உங்களுக்கு பணம் வரும். ஏன்னா உங்களுக்கு இதுதான் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். இது வந்து மோட்சஸ்தானம். மீனராசிக்காரங்க இதை வந்து உழவார பணியில் கலந்துக்க முடியாதவங்க கோயிலுக்கு போகும்போது உங்கள் கண்ணு முன்னாடி எங்கேயாவது ஒரு பேப்பர் துண்டோ ஒரு கவரோ ஏதாவது பார்த்தீங்கன்னா, இல்லை தேடி கூட எங்கேயாவது ஏதாவது கிடைக்குதான்னு கோயிலில் சுற்றி வந்து ஏதாவது கிடைச்சிதுன்னா அதை எடுத்து கட்டாயம் குப்பை தொட்டியில் போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு இதை விட ஒரு பெரிய பரிகாரமே உங்களுக்கு இல்லை. இது வந்து மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் சார். நான் என்னோட மீனராசிக்காரங்க ஒரு பாப்பாங்க சார். இது வந்து இப்போதான் ஒன்று ஞாபகம் வருது. அவள் வந்து அங்கே குங்குமம் ஒரு நம்ம கோயிலோட சோத்தில் குங்குமம் கொட்டிருந்தது. ஒரு துணி வச்சு அதெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு வந்தால் அந்த துணியை குப்பை தொட்டியில். அது ரொம்ப நல்ல ஒரு பரிகாரம். இதெல்லாமே செய்யலாம். இதெல்லாமே செய்யறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். சரிங்க சார். நம்ம ஆமாம் மீனராசிங்க சார். நம்ம